எங்கடா தமிழ் பெண்கள் வென்றார்கள்? சோத்துக்கு அலைய விட்டீங்க. ஒருவேளை சோத்துக்கு அந்த அம்மா பாரு பேசுனத பாத்தீங்கல்ல, பசிக்குதுங்க என்ன விடுங்க, சோறு கூட தர மாட்டேங்கிறாங்க. ஏடா 200 ரூபாய்க்கு கூட்டு வந்து இப்படி பசியும் பட்டினியும் போட்டு கொள்றீங்களே, இன்னமும் நீங்க கொடுக்குற புடவைக்கும் 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்காகவும் கூட்டத்துக்கு வர்ற அளவுக்கு தானடாப்பா தமிழ் பெண்கள் இருக்காங்க. எங்கடாப்பா தமிழ் பெண்கள் வென்றார்கள்? இதற்கான பதில சொல்லுங்கப்பா. வேற வேலை வெட்டி இல்ல, சமூகத்துல பாதுகாப்பு இல்ல, நம்பி வேலைக்கு போக முடியல, பகல்ல நடமாட முடியல, 10 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறானுங்க, 75 வயசு கிழவிய கற்பழிக்கிறானுங்க, பெண்களை ஊட்ட விட்டு வெளில அனுப்புறதுக்கே வெக்கமா இருக்கு. முதலமைச்சரோட மீட்டிங்க்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த பெண் போலீஸோட கழிவறையில ஒரு சக காவலர் செல்போனை வச்சு வீடியோ எடுக்கிறான். கேட்டா செல்போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. விளக்கமாத்து விளக்கம். இங்க எங்க தமிழ் பெண்கள் வென்றார்கள்? நிம்மதியா கக்கூசு கூட போக முடியாத நிலைமையில தானே அப்பா தமிழ் பெண்கள் இருக்காங்க. அங்கங்க கஞ்சாவை போட்டுக்கிட்டு நடமாடவே அச்சப்படக்கூடிய நிலைமையில தமிழ் பெண்கள் இருக்காங்க. இந்த லட்சண கருணாநிதியில எங்கடாப்பா தமிழ் பெண்கள் வென்றார்கள்? 1000 ரூபாய் மாதம் எல்லா பெண்களுக்கும், குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை தரம். எங்க கலைஞர் சம்பாரிச்சு கொண்டாந்து கிழிச்சு அறுத்து தள்ளின பணமா? அதெல்லாம் மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. இதுல தகுதி வாய்ந்த தமிழ் பெண்களுக்கு, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு, அப்ப தகுதியற்ற குடும்ப தலைவிகளா உங்களால் ஒதுக்கப்பட்டார்களே, எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? தோற்று போனார்கள். உங்கள்ட்ட 1000 ரூபாய் வாங்கினவங்க தகுதி உள்ள குடும்ப தலைவிகள், அப்ப தகுதியற்ற குடும்ப தலைவிகள்னு நீங்க யாரு எங்களோட தகுதியை நிர்ணயிக்கிறதுக்குன்னு தமிழ் பெண்கள் தோற்று போய் உங்களை பார்த்து காரி துப்புறாங்க. எங்க வென்றார்கள் தமிழ் பெண்கள்? உங்களை நம்பி 1000 ரூபாய் வரும்னு ஓட்டு போட்டு தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள்.